மேற்கத்திய உளவியலில் அந்த ஈகோ அப்படிங்கிறத என்ன மீனிங் பண்ணுறாங்க அப்படின்னா, மீடியேட்டர், அதாவது நடுநிலையாளராக இருக்கணும். 2 விஷயம் இருக்குது அங்கே நடுநிலையாளராக அந்த ஈகோ செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து பேலன்ஸராகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பேலன்ஸுங்கும்போது தராசில் 2 தட்டு இருக்கிற மாதிரி இங்கே 2 விஷயங்கள் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணணும் இந்த ஈகோ அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 தட்டு 2 விஷயம்னு சொல்கிறாங்களே, மீடியேட்டர்னாலும் 2 விஷயம், நடுநிலையில் இருக்கணும்னா பட்டிமன்றத்தில் 2 பேரும் சைடில் விவாதிக்கணும். அப்போ அதுதான் மீடியேட்டர் வரும், நடுவர் வருவாங்க. அதே மாதிரி இங்கே பேலன்ஸர்னால் இப்போ தட்டு இருக்குது, தராசு தட்டு, அங்கேயும் 2. அப்போ இந்த 2 எது அப்படிங்கிற டவுட் வருது இல்லையா? அந்த 2 எதுன்னா, ஒன்று உள் உலகம் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று அந்த மனிதருக்கு வெளி உலகம் இருக்குது இல்லையா, என்வரன்மெண்ட் சம்மந்தப்பட்டது. தெளிவாக இருக்காங்க? இப்போ உள் உலகம் சம்மந்தப்பட்டது எதுன்னா, நம்ம இப்போ மேற்கத்திய உளவியலில் தான் பார்த்துட்ருக்கோம், மறந்துடக்கூடாது. ஓகே, அப்போ மேற்கத்திய உளவியலில் என்ன பார்க்குறோம்? ஈகோங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த 2வது பார்ட்டு தான் ஈகோ. அப்போ அதில் உள்ள மொதல் பார்ட் என்னது? இட்டு. சரிங்களா? அப்போ உள்ளுக்க தானே இட்டு இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்ல. அப்போ அந்த இட்டோட வேலை என்ன? தூண்டி விட்டுட்டே இருக்கிறது. அப்போ அந்த தூண்டி விடுது உள்ளுக்கு உள்ள இட்டு, நமக்குள்ளே இருக்க அந்த ஈகோங்கிற அந்த 2வது பார்ட் என்ன செய்யுது தெரியுமா? அப்படின்னு பார்க்குது, வெளி உலகத்தையும் பார்க்குது. அதான் வந்து அந்த 2வது விஷயம். மொதல் விஷயம் உள்ளுக்குள்ளே உள்ள இன்னர் வேர்ல்டு, 2வது விஷயம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, அது வந்து வெளி உலகம், என்விரான்மெண்ட்டு. இப்போ நான் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு ஒரு தூண்டுதல் வருது. ஆஹா, இங்கே சூப்பராக இருக்குமே சாப்பாடு, நாக்கு ஊறுது, ஒரு அடி அடிச்சிருவோம் அப்படிங்கும்போது, கையில் காசு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது, என்ன எடுத்து பார்த்தா கம்மியாக இருக்குது. அப்போ என்ன தோணும்? எப்பா நீ என்ன மாவாட்ட போகிறியா? அதில் எவ்வளோ தெரியுமா ரேட்டு சாப்பாடு? 10 ரூபாயை கையில் வச்சுட்டு அங்கே போய் சாப்பிட்ணுங்கிற அப்படின்னு ஒரு தாட் வருதுல்ல. அந்த தாட் என்ன செய்யுது ஆக்சுவலாக நமக்குள்ளே இருந்து? அந்த தாட்டு வெளி உலகத்தில் உள்ள விஷயத்தை கவனிக்குது, உள் உலகத்தில் நமக்குள்ளே நடக்கிற விஷயத்தையும் கவனிக்குது. கவனித்து ஒரு தீர்ப்பு வழங்குது. நடுவர் இருக்காங்களா, நடுவர் அவர்களே அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த நடுவர் அவர்கள் தீர்ப்பு வழங்குறார். என்னென்னா, ஏப்பா பாக்கெட்டில் 10 ரூபாயை வச்சுட்டு அங்கே 300 ரூபா இருக்குமே சாப்பாடு, அதுக்கு ஆசைப்படுற, மாவாட்ட போகிறையா அப்படின்னு கேட்குதுல்ல. அதுதான் ஈகோ. அதுதான் மேற்கத்திய உளவியலில் நடுவர் மாதிரி செயல்படுது. இன்னர் வேர்ல்டு, உள் உலகம், எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, வெளி உலகம் 2யும் பார்த்து எது சரி அந்த டயத்துக்கு அந்த நேரத்துக்குன்னு அது நமக்கு அறிவுறுத்துதல், அட்வைஸ் பண்ணுது. இப்போ வேண்டாம் தம்பி, 10 ரூபா வச்சுட்டு உள்ளே போகாத, மாவாட்டுவேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா? இது தாங்க அந்த ஈகோ. மேற்கத்திய உளவியலில் ஈகோவோட வேலை. இது சம்மந்தமாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் எக்ஸாம்பிளோட நம்ம நிறைய பார்க்கலாங்க. ஓகேங்களா? சரி நண்பர்களே, இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டும் கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நண்பர்களே.